நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை காலங்களாக இருக்கலாம், இல்லைனா ஒரு காமனாக வைரஸ் கோல்டு வர சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ்வலாக டென்டல் கிளினிக் வருவாங்க. பல்லு வலி, மேல் பல்லெல்லாம் வலிக்குது டாக்டர், என்ன ப்ராப்ளம்னு தெரியல, பல்லெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம யூஸ்வலாக நம்ம பற்களை எக்ஸாமின் பண்ணும்போதோ சரி, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போதோ சரி, பற்கள் எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கு என்ன காரணம், இது எதனால இந்த பல்லு வலி வரலாம் அப்படின்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் சொல்ல போனால், நமக்கு மேக்ஸிலரி சைனஸ் பாதிப்பு இருந்ததுன்னா, அந்த சைனஸ் பாதிப்புனால பல்லு வலி வருமா, அதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் முறை என்ன பண்ணணும், எப்படி அதை நம்ம அது சரி செய்யலாம் அப்படின்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ டிப்பிக்கலாக வந்து நம்மளோட ஸ்கல் ஃபேஸில் இருக்கிற போனில் வந்து நிறைய சைனஸ் இருக்குது. ஃப்ரான்டல் சைனஸ் இருக்குது, எத்மாய்டல் சைனஸ்ன்னு சொல்லுவோம், மேக்ஸிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம். பல்லுக்கு சம்மந்தமாக குறிப்பாக சொல்ல போனால் நம்மளோட மேல் தாடை எலும்புக்கு பேர் மேக்ஸில்லா. அந்த மேக்ஸில்லா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏர்ஃபில்டு ஹாலோ கேவிட்டி தான் வந்து இந்த சைனஸ், மேக்ஸிலரி சைனஸ். லெஃப்ட் மேக்ஸில்லா, ரைட் மேக்ஸில்லா ரெண்டு இருக்குது. ரெண்டு மேக்ஸிலாரையும் இந்த மேக்ஸிலரி சைனஸ் உள்ளுக்குள்ளே ஒரு ஏர்ஃபில்ட் சாக்கு. நம்ம உள்ளுக்குள்ளே சுவாசிக்கிற காற்று அது வார்ம் பண்ணுறதுக்கும் அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சைனஸோட யூஸ் இது வந்து என்ன ஆகும்னா, சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சைனஸோட கேவிட்டி வந்து சின்னதாக இருக்கும். அது வயது ஆக ஆக இந்த சைனஸோட கேவிட்டி வந்து பெருசாகிட்டே போகும். ஒரு அடல்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் மேல் தாடை, எஸ்பெஷலி நம்ம மேல் தாடை பார்க்கும்போது இந்த மேல் தாடை பற்களோட வேர்கள் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி மோலார் பற்கள், கடவா பற்கள், அந்த கடவா பற்களோட வேரோட சுற்றியே வந்து சைனஸ் ஃபுல்லாகவே என்லார்ஜ் ஆகிருக்கும். இது டிப்பிக்கல் எக்ஸ்ரே. இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது நார்மல் எக்ஸ்ரே ஃபைண்டிங். நிறைய பேருக்கு இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த சைனஸ் என்லார்ஜ் ஆகும்போது இந்த பற்களோட வேர் வந்து அது டோட்டலாக வந்து டிப் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா சைனஸ் கேவிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர டைரெக்டாக கனெக்ஷன் இருக்காது. ஆனால் எக்ஸ்ரேல பார்க்கும்போது ஒரு டிப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ அடல்ட் ஏஜில் வந்து இந்த நம்ம அப்பர் மேக்ஸிலரி டூத்துக்கும் இந்த மேக்ஸிலரி சைனஸ்க்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அண்ட் அதுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் காமன் பிரான்ச்லேருந்து தான் வர நர்வ்ஸ். அந்த சைனஸ்க்கு சப்ளை பண்ணுற நர்வாக இருக்கட்டும், மேல் தாடை பற்களுக்கு சப்ளை பண்ணுற நர்வாக இருக்கட்டும், எல்லாமே காமன் பிரான்ச்லேருந்து வர நர்வ்ஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சைனஸில் இருக்கும்போது அது பற்களில் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான அறிகுறி இருக்குது. பற்களில் இருக்கிற ப்ராப்ளம் சைனஸில் வலி வரா மாதிரி இருக்கிறதுக்கான அறிகுறி அது மாதிரியும் நிறையா வாட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சைனஸ் பார்த்தீங்கன்னா எம்டி கேவிட்டியாக இருந்தாலும் இந்த சைனஸ்குள்ளே ஒரு லைனிங் எபித்தீலியம் இருக்குது. இந்த லைனிங் எபித்தீலியம் வந்து அந்த எபித்தீலியம் வீக்கம் அடையும் போது, இன்ஃப்ளேம் ஆகும்போது எப்போல்லாம் ஆகும், டிப்பிக்கலாக வந்து நமக்கு ஒரு கோல்டு வந்தாலோ அந்த சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைனசைட்டிஸ்னால் என்னது, அந்த சைனஸில் இருக்கிற எபித்தீலியம் வீக்கம் அடைகிறது தான் சைனசைட்டிஸ்னு பேரும். அந்த எபித்தீலியம் வீக்கம் ஆகும்போது அந்த சைனஸில் வலி வரும், நீர் கோத்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வலி வரும்போது நம்மளோட மேல் தாடை பற்கள் எல்லாமே ஃபுல்லாகவே ஒரு ஜென்ரலாக வலிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பல்லுமே வலிக்கிற மாதிரி இருக்கும். சைனஸில் வலி தெரியாதே தவிர ஆனால் பற்கள்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிப்பிக்கலாக வந்து இது நம்ம கவனமாக நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பற்களில் ஒரு சின்னதாக ஒரு சொத்தையோ ஒரு ப்ராப்ளமே இல்லாத போது, அவர் விஸ்டம் டூத் மட்டும் எங்கேயோ உள்ளுக்குள்ளே ரொம்ப வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதை கவனிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும், இந்த விஸ்டம் டூத்னால தான் அந்த பல்லு வலிக்குது அப்படின்னு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்காது எதனால அந்த பல்லு வலின்னு. ஸோ பேஷண்ட்டு கேட்கும்போது, இது மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கோல்டு வந்திருக்கா, இந்த மாதிரி கோல்டு வந்திருக்கு, அவர் அந்த சைனஸில் நீர் கோத்தா மாதிரி இருக்குன்னு அவங்க பேஷண்ட் சொல்லும் போது இதனால தான் இந்த பற்கள் வலி அப்படின்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். யூஸ்வலாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பற்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ days to 1 week எதுக்குமே ஸ்பெசிஃபிக்காக பற்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே செய்ய மாட்டோம். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கோல்டு சரியானதுக்கப்புறம் சைனஸில் நீர் கோத்துட்டு ஒரு ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ண சொல்லலாம், ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் மீட் பண்ணலாம். அந்த சைனஸ் இன்ஃப்ளமேஷன் சரியானதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடியும் வந்து பற்களில் வந்து வலி வந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ குறிப்பாக வந்து ஜென்ரலைஸ்டாக ஒரு பல்லில் மட்டும் ப்ராப்ளம் இல்லாமல் மேல் தாடை பற்கள் எல்லாமே வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது யூஸ்வலாக சைனஸ் ரிலேட்டட் பெயினாக இருக்கலாம். சைனஸ் ரிலேட்டட் பெயினாக இல்லைனா தாடையில் வேறு ஏதாவது ஒரு வலி இருந்து அந்த வலி வந்து டூத்தில் வந்து யூஸ்வலாக ரெஃபர் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.